SIT இதை விசாரிக்க தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றம் மூலமாக போடப்பட்ட SIT வாசலில் பல ஃபைல்கள் எரிக்கப்பட்டு பென்ட்ரைவ் உட்பட எரிக்கப்பட்ட நிலையில் SIT வாசல்லேவா SIT ஆஃபீஸ் வாசல்ல பிடிச்சதாக வலைதளங்கள் சொல்கிறது அவங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இது மிகப்பெரிய, அதாவது இது பொய் சாட்சி சொல்றதை விட சாட்சியை அளிப்பதுங்கிறது இன்னும் மிகப்பெரிய குற்றம். இது ஏன் நடந்திருக்குன்னு தெரியல. ரொம்ப கேட்டேன்னா ஒன்றும் இல்லை, இந்த அப்பாயின்மெண்ட் அந்த பேப்பர் அக்ரிமெண்ட்னு சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக பென்ட்ரைவ் எல்லாம் அந்த மாதிரி காரணங்களாக இருக்க முடியாது. பென்ட்ரைவ் அழிக்குதுன்னா என்ன அழிச்சாங்க, இதுக்கெல்லாம் பதில். இந்த வழக்கை தமிழக அரசும் சென்னை உயர்நீதிமன்றத்தை தமிழக அரசு கொண்டு போன திசை இரண்டுமே தவறாக இருக்கிறது. எதையோ மறைக்கிறதுக்கு செய்யுது. அதனால தான் மக்களுக்கு உண்மை தெரியணும். 41 உயிர்கள் போனதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதன் தவிர போஸ்ட்மார்ட்டம் நடந்த விதம், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் CBIக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒன்று சொல்லிட்டு வெளியில் வந்து திரு வில்சன் அவர்கள் என்ன சொல்கிறார், இது தற்காலிக தீர்ப்பு அது இதுன்னெலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு அதிகாரி ஒரு நீதிபதினா அவருடைய பின்புலத்தை பார்க்க கூடாது. அவரை சரியாக செயல்படுகிறார்கள். இப்ப இதுல எங்க இருந்து பிளவுவாதம் வருது? அந்த அதிகாரி சரியா நீங்க கொடுக்கிற வித வச்சு தான் பண்ண முடியும். இதை எதுக்கு சட்டசபையில சொல்றார் சார்? ஆவடி சுரேஷோ ஏதோ ஒரு திமுகங்கிற ஐடி தான் நமக்கு இது வந்திருக்கு. ஸோ அதை அவரை விசாரிப்பாங்களா? இதெல்லாம் எங்க போய் நிற்கும்னு தெரியல. இதை தாண்டி விஜய் என்ன அரசியல் பண்ணுகிறார் அதையும் பார்க்கணும். விஜயிடம் அன்னைக்கு எல்லாருமே பேசினாங்கன்னு சொல்லப்பட்டது. அதுல முக்கியமாக அமித்ஷா ஒரு 5 நிமிஷம் பேசினார். திரு ராகுல் காந்தி 15 நிமிஷம். இப்ப ஏன்னா அங்க அன்னைக்கு நம்ம போனதுலேயே என்ன சொன்னா 3 முக்கியமான வக்கீல்கள் வந்தார்கள். அதுல அரியமா சுந்தரம், அடுத்தது ராகவாச்சாரி, மூன்றாவதாக வந்தது கோபால் சுப்பிரமணியம். இவரை அவருக்கு நியமித்து கொடுத்தது ராகுல் காந்தியின் ஆணைப்படி. கரூரில் முக்கியமான பல காலனிகளுக்குள் தீபாவளி போனஸாக புடவை வேட்டி உட்பட பல பெரிய கிஃப்ட் ஹேம்பர் போனதாக போட்டோவோட இன்று காலை பென்ட்ரைவும் பல ஃபைல்களும் எரிக்கப்பட்டதுன்றாங்க. சார், பென்ட்ரைவில் என்னன்னு தான் இருக்கணும். ஃபைல்களை கேட்டால் வெறும் பேப்பர்கள், நாங்கள் சும்மா எழுதி வச்சது என்ன குறிப்பு எடுத்தது அப்படின்னு சொல்லிடலாம். பட் பென்ட்ரைவில் இவங்க என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு? 32 GB பென்ட்ரைவ்னு வருது. 32 GBங்கிறது மிகப்பெரிய அளவில் வரும். ஏன்னா வீடியோக்கள் பல ஏதாவது கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்களா இல்லை, இதில் என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா அதுக்குள்ளே ஏதாவது கத்தியோடு நடந்தவங்களோ அந்த மூமெண்ட் ஆனவங்க அது திமுக தொடர்பு இருக்கா? ஏன்னால் அந்த செருப்பு வீசப்பட்டதுங்கிறத திரு செந்தில் பாலாஜியும் அன்றைக்கி சப்போர்ட் பண்ணி சொன்னார். நேற்றுக்கு ஸ்டாலினும் பேசியதாக செய்திகள் சொல்லுது. அட்டென்ஷன் சீக்கிங், இப்போ இதில் செருப்பு வீசினா அட்டென்ஷன் சீக்கிங்னு ஒத்துப்பாங்களா? இப்போ அதுக்கெல்லாம் அந்த இதில் விசிக சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த செருப்பில் செந்தில் பாலாஜி படமும் இருந்ததுன்னு சொன்னாங்கன்னு ஒரு சமூக வலைதளத்தில் காட்டினாங்க. ஸோ இப்படி இருக்க இது வந்து வீடியோக்கள் அளிக்கப்பட்டிருந்தால் முக்கியமான ஆதாரங்கள் அளிக்கப்படுகிறது. சார், ஆதாரங்கள் அளிப்பது குற்றம் செய்வதை விடவும் மிக முக்கியமான குற்றம். ஸோ இதில் என்ன இருந்ததுன்னு முதல்ல CBI மிக தீவிரமாக ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். CBI வந்து கரூரில் களம் இறங்கிட்டாங்க. கரூரில் களம் இறங்கினதன் பிறகு சில சர்ச்சைக்குண்டான விஷயங்களும் நடந்ததா கேள்விப்பட முடியுது. அது என்ன சர்ச்சைக்குண்டான விஷயங்கள்? இல்லை, தந்தி டிவி பிரகாரம் அங்கே இருக்கிற SIT இதை விசாரிக்க தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றம் மூலமாக போடப்பட்ட SIT வாசலில் பல ஃபைல்கள் எரிக்கப்பட்டு பென்ட்ரைவ் உட்பட எரிக்கப்பட்ட நிலையில் SIT வாசல்லேவா? SIT ஆஃபீஸ் வாசலில் பிடிச்சதாக தந்தி டிவியுடைய இணையதளம் வலைதளங்கள் சொல்கிறது அவங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இது மிகப்பெரிய, அதாவது இது பொய் சாட்சி சொல்றதை விட சாட்சியை அளிப்பதுங்கிறது இன்னும் மிகப்பெரிய குற்றம். இது ஏன் நடந்திருக்குன்னு தெரியல. ரொம்ப கேட்டேன்னா ஒன்றும் இல்லை, இந்த அப்பாயின்மெண்ட் அந்த பேப்பர் அக்ரிமெண்ட்னு சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக பென்ட்ரைவ் எல்லாம் அந்த மாதிரி காரணங்களாக இருக்க முடியாது. பென்ட்ரைவ் அழிக்குதுன்னா என்ன அழிச்சாங்க, இதுக்கெல்லாம் பதில் கேட்க வரும். ஏன்னா ஏற்கனவே திரு பிரவீன்குமார்னு சொல்லிட்டு குஜராத் கேடர்ல இருந்து இங்கே விசாரணைக்கு வந்திருக்கார். ஏன்னா இதில் பல விஷயங்கள் இப்பொழுது பார்க்கப்படுகிறது. ஏன்னா எதெல்லாம் இவங்க முன்னாடி சொன்னாங்களோ
அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பே என்ன சொல்லுது? முதல்ல என்ன சொன்னீங்க, ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை போட்டேன் அவங்க பார்த்து. ஆனால் அடுத்த நாள் இது இப்போ பொறுப்பு டிஜிபி கேட்டப்போ அவரும் திருப்பி சொல்லிட்டாரு இது விசாரணை. ஆனால் அதுக்கப்புறம் ஏஜிடிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு, 500 பேட்டை போட்டோம், இத்தனை பேரை போட்டோம். அதன் பிறகு அமுதா ஐஏஎஸ் பேட்டி கொடுக்குறாங்க. அதன் பிறகு 1.25 மணி நேரத்துக்கு ஜாமீனில் உள்ள செந்தில் பாலாஜி கொடுக்குறாரு. இதை தாண்டி அவர் என்ன அதிலெல்லாம் சொன்னாரோ அதை சட்டசபையில் நேற்றுக்கு, அதாவது இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இது தவிர நீதிமன்றத்தில் எப்படி இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அந்த தீர்ப்பிலேயே கேட்டிருக்காங்க. சென்னை உயர் நீதிமன்றம் இந்த எஸ்ஓபி போடுறதுக்கு ஒரு நீதிபதி விசாரிக்கக்கூடாது, 2 நீதிபதிகள் போடணும். எப்படி அந்த ஒரு நீதிபதி இந்த வழக்கை அன்றைக்கி எடுத்துக்கிட்டாரு? ஏன் இதில் பார்ட்டி இல்லாத டிவிக்கே எதுக்கு எஸ்ஐடி போட்டார்னு இதற்கு பதில் கொடுக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று 2 பேர் பெஞ்சுக்கு அதை மாற்றிருக்கு. ஸோ அந்த பதில் கொடுக்கறது போச்சுன்னா அப்புறம் பதில் வரும். ஸோ இந்த வழக்கை தமிழக அரசும் சென்னை உயர்நீதிமன்றத்தை தமிழக அரசு கொண்டு போன திசை இரண்டுமே தவறாக இருக்கிறது. எதையோ மறைக்கிறதுக்கு செய்யுது. அதனால தான் மக்களுக்கு உண்மை தெரியணும். 41 உயிர்கள் போனதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதன் தவிர போஸ்ட்மார்ட்டம் நடந்த விதம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒன்று சொல்லிட்டு வெளியில் வந்து திரு வில்சன் அவர்கள் என்ன சொல்கிறார், இது தற்காலிக தீர்ப்பு அது இதுன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே மேலும் மேலும் ஏன்னா நேற்றுக்கு சட்டசபையில் இன்னொன்று சொல்கிறார் முதல்வர் ஸ்டாலின். அதாவது அதில் என்னென்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகியை போட்டிருக்காங்க. அவருக்கு உதவியாக 2 ஐஜி கேடர் அதிகாரிகளை கேட்டுட்டு அவர்கள் தமிழ்நாடு கேடரில் இருக்கலாம், ஆனால் வெளிமாநிலங்களில் பயிற்சி பெற்றவராக இருக்கணும். இது வந்து இது பிளவுவாதமாக தமிழருக்கு விரோதம் அது இதுன்னெலாம் நேற்றுக்கு சட்டசபையில் பேசியிருக்கார். இதையே இடதுசாரி சில்லறைகளும் கூவிக்கொண்டிருக்கிறார்கள். சார் இதே தான் அண்ணா நகர் அந்த சிறுமி வழக்கில் எஸ்ஐடி போடுறப்ப 7 அதிகாரிகள் பேர் வேணும், 7 பேருமே தமிழ்நாடு கேடர் மற்ற ஸ்டேட்டில் இருக்கு. அப்போ ஏன் சார் உங்களுக்கு வரல? ஏன்னா அப்போ சிபிஐக்கு தடுக்கிறதுக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ இந்த பிளவுவாதம்லாம் ஏன் சார் பார்க்குறீங்க? அவங்க இங்கே தானே வேலை செய்கிறாங்க. இப்போ டிஜிபி ரிட்டையர் ஆனவர் யார்? சைலேந்திர பாபு. அதுக்கப்புறம் வந்து சங்கர் ஜிவால் தமிழரா? அவர் வேற எங்கேயோ ட்ரைனிங் எடுத்தவர் தானே. ஏன் இதெல்லாம் பார்க்குறீங்க? ஒரு அதிகாரி ஒரு நீதிபதினா அவருடைய பின்புலத்தை பார்க்கக்கூடாது, அவரை சரியாக செயல்படுகிறார்கள். இப்போ இதில் எங்கேருந்து பிளவுவாதம் வருது? அந்த அதிகாரி சரியாக நீங்கள் கொடுக்குற வித வச்சு தான் பண்ண முடியும். இதை எதுக்கு சட்டசபையில் சொல்கிறார்? இது அதை தவிர வாஞ்சிநாதன் ஏற்கனவே கண்டெம்ப்டில் இருக்கிற வக்கீல் இன்னும் பலர் பேசினதெல்லாம் நேற்று பார்க்குறேன். இதெல்லாம் மிக மிக தவறு. அப்போ நீங்கள் உங்களுக்கு இதில் வெளிமாநில கேடர் போடக்கூடாதுங்கிறதுல இதாக இருந்தால் அந்த அண்ணா நகர் சிறுமி கேஸில் இதை சொல்லியிருக்கணும்ல. அது நடந்து எத்தனை நாளுங்க ஆச்சு? அந்த எஸ்ஐடி டீமை தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை விசாரிக்கிறதுக்கும் போட்டாங்க. அந்த கேஸை அவங்க முடிச்சுட்டாங்க. அதில் பல விட்னஸ் பல பேரை பார்க்கணும். இதில் ஒரு சிறுமி பக்கத்து வீட்டு ஆள் பண்ணது. அந்த வழக்கை ஏன் இத்தனை நாள் முடிக்கல? அது சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு அந்த வக்கீலுக்கெல்லாம் என்னங்க ஃபீஸு? ஒரு நாளைக்கு 20-25 லட்சம். 2க்கு 3 ஹியரிங் வந்ததுக்கு அப்புறம் தான் அது எஸ்ஐடி போடப்பட்டது. அப்போ 1 கோடிக்கும் மேலாக ஃபீஸ் கொடுக்க. இதெல்லாம் யார் காசு சார்? இதுக்கு அடுத்தது இதை அழித்த வழக்குன்னு பார்த்தால் இதை தாண்டி சார் ஆவடி சுரேஷோ ஏதோ ஒரு போட்ட திமுகங்கிற ஐடி தான் நமக்கு இது வந்திருக்கு. ஸோ அதை அவரை விசாரிப்பாங்களா? இதெல்லாம் எங்கே போய் நிற்கும்னு தெரியல. இதை தாண்டி விஜய் என்ன அரசியல் பண்ணுகிறார் அதையும் பார்க்கணும். விஜயிடம் அன்னைக்கு எல்லாருமே பேசினாங்கன்னு சொல்லப்பட்டது. அதில் முக்கியமாக அமித்ஷா ஒரு 5 நிமிஷம் பேசினார், திரு ராகுல் காந்தி 15 நிமிஷம். இப்போ ஏன்னா அங்கே அன்றைக்கி நம்ம போனதுலேயே என்ன சொன்னால் 3 முக்கியமான வக்கீல்கள் வந்தார்கள். அதில் அரியமா சுந்தரம், அடுத்தது ராகவாச்சாரி, 3ஆவதாக வந்தது கோபால் சுப்பிரமணியம். இவரை அவருக்கு நியமித்து கொடுத்தது ராகுல் காந்தியின் ஆணைப்படி கார்த்தி சிதம்பரம். கார்த்தி சிதம்பரத்துடைய அனைத்து வழக்குகளுக்கும் ஆஜரானவர் இந்த கோபால் சுப்பிரமணியம். ஸோ ராகுல் காந்தியே சொல்லி நீங்கள் இந்த கேஸுக்கு யாரை போடுறீங்க என்னங்கிறது கார்த்தி சிதம்பரத்திட்ட பேசுங்கன்னு சொல்ல அவர்கள் பேச பி சிதம்பரம் கீழே ஜூனியராகவும் இருந்தவர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கோபால் சுப்பிரமணியத்தை அமைச்சிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு மிக தெளிவாக 3 விஷயத்தை எடுத்து காட்டினாங்க. ஒருத்தர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹைகோர்ட்டில் ஏன் இந்த கேஸ் இப்படி ஹியர் பண்ணி எஸ்ஐடி போட்டாங்க, இன்னொருவர் போஸ்ட்மார்ட்டத்தை பற்றி சொன்னார், இன்னொருவர் இதை பற்றி. இப்படி 3 வக்கீல்கள் 3 அழகான விஷயம். ஒரு போலீஸ்க்கு கூட ஏன் சார் அடிபடல? 500 போலீஸ் உள்ளுக்குள்ளே இருந்தாங்கன்னா 20 பேருக்கு ஒரு பேர்னா 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காயப்பட்டால் 120 பேருக்கு ஒரு போலீஸ் இருந்தால் குறைஞ்சபட்சம் 5 பேர் 8 பேர் அது ஒருத்தருக்கு கூட அடிபடல. ஸோ இது மாதிரி 3ஐயும் சுட்டி காட்டின உடனே தான் கம்பல்சரியாக சிபிஐ. இன்னும் சொல்ல போனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் படிச்சுட்டு பல கேள்விகள் அவங்களே கேட்குறாங்க. எத்தனை டேபிள்
இருந்துச்சு. சார், இப்போ அந்த டேபிளோட கவுண்டிங்லேயுமே ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ அந்த எரிக்கப்பட்ட ஆதாரங்கள் அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ எரிக்கப்பட்ட ஆதாரங்கள் எப்போ சார் எரிச்சிருக்காங்க? நைட்லையா பகல்லையா? இன்னைக்கு காலையிலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஃபோட்டோ ஒரு விடிகாலையில் ஒரு நைட்டில் அந்த மாதிரி தான் எரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எரிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அப்போ சிபிஐக்கு எதிராக தான் இதை நடத்தியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, என்ன மாதிரி இப்போ காகிதங்கள் எரிக்கப்பட்டதுன்னு தெரியாது. அது யாருக்கு எதிராக அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, எஸ்ஐடியே போட்டாங்க. அந்த எஸ்ஐடி செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு சிபிஐ வருது. அந்த சிபிஐ எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கறதுக்கு, ஏன்னா சிபிஐ கேட்டது பிஜேபி தான், விசிகா கேட்கவே இல்லை. ஸோ பிஜேபி சார்பாக மேற்கு மாம்பலம் கவுன்சிலர் திரு உமானந்தன் போட்ட வழக்கில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் இவர் கேட்டு வந்திருக்குது. ஜிஎஸ் மணி அவர்கள் வாதாடி தான் வந்திருக்கு. ஆனால் ஆதவ் அர்ஜுன் போட்ட பெட்டிஷனில் கேட்டது எங்களுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற அல்லது தற்போதைய நீதிபதி தலைமையில்னாங்க. ஸோ ரெண்டுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த 3 பேர் பொய்யா வக்காலத்து வாங்கிட்டாங்க. அதையே திருப்பி திருப்பி தமிழ்நாடு எட்டப்பன் மீடியாக்கள் காட்டிகிட்டு இருக்கு. சார், 3 பேரில் ஒருத்தர் ஏற்கனவே அந்த பிரிஞ்சிருக்கிற தகப்பனார் என்னை மிரட்டுகிறார்கள், நான் தான் போட்டேன்னு சொல்லிட்டார், பிரபாகரன்கிறவங்க. மிச்சம் 2 பேர் இப்போ தமிழக அரசு ஏற்கனவே 10 லட்சம் கொடுத்துருக்கு. இதை தவிர இந்த கையெழுத்து வாங்கிறதுக்காக அவர்கள் 2 பேர்ட்டையும் போய் இங்கே பாருங்கள் எங்களுக்கு எதிராக இது ரொம்ப திரும்புது, 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு கொடுத்ததாக வருது. இதை தாண்டி கரூரில் முக்கியமான பல காலனிகளுக்குள் தீபாவளி போனஸாக புடவை வேட்டி உட்பட பல பெரிய கிஃப்ட் ஹேம்பர் போனதாக ஃபோட்டோவோட இன்று காலை அப்படி கொடுத்துருக்காங்க. தீபாவளிக்கு கரூர் முக்கியமான முன்னாள் எம்எல்ஏ, இன்றைய எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், அவர் பெரிய அளவில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்னு பெரிய ஃபோட்டோ, 2-3 வெடி டப்பாக்கள், புடவை, பட்டு புடவை மற்றும் வேஷ்டியுடைய ஒரு கிஃப்ட் ஹேம்பர் ஃபோட்டோ காலையிலேருந்து வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ இப்படி நடந்திருக்கு. அந்த இவங்களுக்கு 10 லட்ச ரூபா ஏற்கனவே தமிழக அரசில் சொல்லப்பட்டிருக்கு. விசிக்கு ஒரு 50,000 ரூபா கொடுத்துட்டு அந்த செக்கு பவுன்ஸ் ஆகிடும்னு பயந்துட்டு மாவட்ட செயலாளர் கொடுக்கணும்னு அறிக்கையே விட்டுருக்காரு. இதை தாண்டி இது பாஜக 2 லட்சம் சொல்லியிருக்கு, இவங்க 20 லட்ச ரூபான்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு 2 லட்சம், பாஜக 1 லட்சம் சொல்லியிருக்கு. இதில் இந்த 2 பெற்றோர்களிடமும் மீண்டும் 1 லட்சம் ரூபாய் தனியாக திமுக தரப்பில் கூறப்பட்டு நாங்கள் கையெழுத்து போடலைன்னு சொல்ல வைத்ததாக, அதுவும் அதில் ஒருத்தர் நான் ஆதார் கார்டை வாடகைக்கு வச்சுட்டு தான் இந்த பணத்தை இது பண்ணுறதுக்கு பார்த்தேன். அவர் எப்படி ஒரு இந்த காரில், இனோவா காரில் போய் பேட்டி கொடுக்குறாருன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ ஆதாரங்கள் என்னென்னலாம் சார் அழிஞ்சிருக்கு? இல்லை, அது என்னென்ன அவங்க பென்ட்ரைவ் கண்டிப்பாக சொல்கிறார்கள். இது தந்தியுடைய இதில் பென்ட்ரைவும் பல ஃபைல்களும் எரிக்கப்பட்டதுன்றாங்க. சார், பென்ட்ரைவில் என்னென்ன தான் இருக்கணும்? ஃபைல்களை கேட்டால் வெறும் பேப்பர்கள், நாங்கள் சும்மா எழுதி வச்சது, என்ன குறிப்பெடுத்தது அப்படின்னு சொல்லிடலாம். பட் பென்ட்ரைவில் இவங்க என்ன கலெக்ட் பண்ணியிருக்காங்க? ஹார்ட் டிஸ்க் நமக்கு சார் விஷயங்கள் வந்தது தான் நம்ம இது பண்ண முடியும். பட் ஜிபி உள்ள ஹார்ட் டிஸ்க்கும் 32 ஜிபி பென்ட்ரைவ்னு வருது. 32 ஜிபிங்கிறது மிகப்பெரிய அளவில் வரும். ஏன்னா வீடியோக்கள் பல ஏதாவது கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்களா? ஏன்னா இப்பொழுது அந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட அந்த வேலுச்சாமிபுரம், அந்த வேலுச்சாமி பாளையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 இது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கலாம். அதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்களா? அதில் இவங்களுக்கு எதிரானது ஏதாவது இருக்கா? ஏன்னா இவர்கள் தெளிவாக உச்சநீதிமன்றத்திலும் சில பேர் கத்தியை காட்டினாங்க, சில பேர் கெமிக்கல் அடித்தாங்கன்றாங்க. அந்த கரூர் தாவேகா நிர்வாகியுடைய கைது செய்யப்பட்டு நேற்றுக்கு ஜாமீனில் வந்து விஜயை சந்திச்சிருக்காங்க. அவருடைய மனைவி என்ன சொல்கிறாங்க, எனக்கு கெமிக்கல் வாடை அடிந்து மயக்கம் வந்தது, என்ன நல்ல வேளை பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, யாரெல்லாம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அவங்க யாரும் பிழைக்கல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி பென்ட்ரைவில் வீடியோக்கள் அளிக்கப்பட்டிருக்கா, என்ன அளிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ இவ்வளோ ஆதாரங்கள் கொளுத்தப்பட்டிருக்கு இல்லையா? சிபிஐ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து கரூரில் களம் இறங்கியிருக்காங்க. இப்போ சிபிஐ ஆஃபீஸரனுடைய ரியாக்ஷன் என்ன மாதிரி சார் இருக்கும்? இல்லை, இதில் என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா அதுக்குள்ளே ஏதாவது கத்தியோடு நடந்தவங்களோ அந்த மூமெண்ட் ஆனவங்க அது திமுக தொடர்பு இருக்கா? ஏன்னால் அந்த செருப்பு வீசப்பட்டதுங்கிறத திரு செந்தில் பாலாஜியும் அன்றைக்கி சப்போர்ட் பண்ணி சொன்னார். நேற்றுக்கு ஸ்டாலினும் பேசியதாக செய்திகள் சொல்லுது. அட்டென்ஷன் சீக்கிங், இப்போ இதில் செருப்பு வீசினா அட்டென்ஷன் சீக்கிங்னு ஒத்துப்பாங்களா? இப்போ அதுக்கெல்லாம் அந்த இதில் விசிகா சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த செருப்பில் செந்தில் பாலாஜி படமும் இருந்ததுன்னு சொன்னாங்கன்னு ஒரு சமூக வலைதளத்தில் காட்டினாங்க. ஸோ இப்படி இருக்க இது
இது வந்து வீடியோக்கள் அளிக்கப்பட்டிருந்தால் முக்கியமான ஆதாரங்கள் அளிக்கப்படுகிறது. சார், ஆதாரங்கள் அளிப்பது குற்றம் செய்வதை விடவும் மிக முக்கியமான குற்றம். ஸோ இதில் என்ன இருந்ததுன்னு முதல்ல சிபிஐ மிக தீவிரமாக பார்க்கும். ஸோ எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னே கேட்பாங்க. ஸோ மிக நிச்சயமாக இது சாதாரணமாக பார்க்கப்படாது. சிபிஐ இன்னும் தீவிரமாக ஒரு பெரிய டீம் அனுப்பிச்சு எவ்வளவு வேகமாக கலெக்ட் பண்ணிட்டு பண்ணணுங்கிறத இனிமேல் பார்க்கும். நிச்சயமாக சதியில் தானா வந்து எஸ்ஐடி சிக்கிருச்சா? சதியில் எஸ்ஐடி மாத்திரம் இல்லை சார், அந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றம் எடுத்துக்கொண்ட விதம் தான். அதான் சொன்னேன், 3 விதமாக கொண்டு போனாங்க. ஒன்று, அன்னைக்கு வந்த எஸ்ஓபி சிவில் வழக்கு. ஏற்கனவே எஸ்ஓபி வழக்கு மதுரையில் இருக்குது. எஸ்ஓபிலாம் 2 நீதிபதிகள். இது ஒரு நீதிபதி எஸ்ஓபி வழக்கை கிரிமினலாக கொண்டு போனால் தான் ஹாலிடே பெஞ்ச் எடுக்க முடியும். ஹாலிடே பெஞ்சில் எடுத்து அதில் இல்லாதபடிக்கு விஜயை பற்றி கமெண்ட் அடித்து அது இல்லாதபடிக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணார். இதெல்லாம் ஏன் பண்ணப்பட்டது? ஏன் அந்த நீதிபதி ஏஜி சொல்லி தான் இதெல்லாம் நடக்க முடியும். ஸோ திமுகவுடைய அரசு வழக்கறிஞர்கள், ஒரு திமுகவை சேர்ந்த முன்னாள் வழக்கறிஞர் தான் அந்த நீதிபதி. அவர் மீது அழுத்தம் கொடுத்து இதை பண்ணாங்களா? அடுத்தது எப்படி போஸ்ட்மார்ட்டம் 4 மணிக்குள்ள பெருவாரியான ஒரு 30 பேருக்குள்ள 41 கிட்டத்தட்ட 30 பேருக்கு 4 மணிக்குள்ள முடிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. 2 பெஞ்சுன்னாங்க, 1 பெஞ்சுன்னாங்க, அப்புறம் 2ன்னாங்க, அப்புறம் 3ன்னு சொல்லி மேலே 2 பெஞ்சு போட்டாங்க. சார், பெஞ்சு போடுறதே இல்லை. ஒரு உடலை எடுத்து அதில் முழுக்க முதல்ல எங்கெங்கே காயங்கள் இருக்கிறது, அது தவிர உடம்புல எங்கேயாவது கெமிக்கல் பட்டிருக்கா, எங்கெங்கே ரத்தக்கரை இருக்குது, கெமிக்கல் வந்ததுன்னு சொன்னால் உடம்புல இருக்கிற வயிற்றுக்குள்ளே அந்த கெமிக்கல் போயிருக்கா, மரணத்திற்கு என்ன காரணம் பார்க்கணும். ஏதாவது தீயில எரிஞ்ச உடனே என்ன சொல்லியிருக்காங்க, அகமதாபாத்தில் அந்த ஏரோப்ளேன் தான் வேகமாக முடித்தாங்க. சார், அதில் எல்லா உடலும் எரிஞ்சு கருகி போச்சு. இறந்தது முழுக்க அந்த பிளேன் எரியவில்லை. இதில் வந்து மற்ற காரணங்களால் இறந்திருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னால் அவங்க உடம்புல இருக்கிற அந்த லிக்விட்ஸை எடுத்து அதில் கெமிக்கல் வாசனை இருக்கா, வேறு மருந்து இருக்கா, அவங்களுக்கு வேறு வியாதிகள் முன்னே இருக்கா, இதெல்லாம் பார்க்கணுன்னா உடல்லேருந்து அதெல்லாம் எடுத்துருக்கணும். இதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகும். ஆனால் 12லேருந்து 4க்குள்ளே 2 டேபிள்னாங்க, அப்புறம் 3ன்னு சொல்லியிருக்க அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் 3 இருந்தது, இன்னும் 2. சார், 2 கொண்டு வருது விஷயம் இல்லை. அது இதெல்லாம் செய்யக்கூடிய ஸ்பெஷலிஸ்டே ரொம்ப கம்மி. ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் தான் பண்ண முடியும். டாக்டர் வந்து இதுக்கு முதலுதவிக்கு பக்கத்தில் அந்த கான்ஃபரன்ஸ்லேருந்து கொண்டு வரலாம். ஃபோரன்சிக் தெரிஞ்சு இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டுகள் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் தமிழகத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப திடீர்னு 8, ஒருவர் 5ன்னு சொல்லியிருக்காரு, இன்னொரு அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் 8ன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து என்னெல்லாம் இதையே 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, எப்படி இந்த வழக்கு இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்டது. 2வது இதை 2 தான் திருப்பி இதை பற்றியே பேசியிருக்காங்க. இது எல்லாம் சப்ஜூடிஸ் என்று இது எதையுமே சட்டசபையில் பேசியிருக்கூடாது. ஏன்னா இப்படி பேசப்பட்டால் ஒரு தலைமை போலீஸ் அதிகாரியோ இல்லை முதலமைச்சரோ இப்படிலாம் பேசினா சாதாரணமாக உள்ளூர் போலீஸ் அந்த சைடில் தான் போவாங்க. கடைசி வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சார் என்ற ஆங்கிள்லேயே போகலை. அதனால இது மீண்டும் திசை திருப்பப்படுகிறதா? இதெல்லாம் சிபிஐ, அது தவிர இன்றைக்கி இந்த எரிக்கப்பட்டது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப இந்த வழக்கையே வேறு ஸ்டேட்டுக்கோ மாற்றணுமா, இங்கேருந்து அவங்க பண்ணிட்டுங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிற்குமான்னு பயம் இருக்குது. ஆனால் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியும் பார்க்க போகிறார். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.